வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுறை தொட்டகுறைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனியானது ஆரம்பிச்சிருக்கு ராசி ரீதியாக. அதுல இப்ப விரயச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் காரியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இந்த சனி. அவங்க விரயஸ்தானத்துல இப்ப சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. இப்ப அடுத்த ஒரு 5.5 மாத காலகட்டங்கள்ல வக்ரகதியில செயல்பட்டு வருவாங்க. பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல சங்கடங்கள் கொடுக்கறது இல்லை. அதாவது கொடுக்கறது இல்லை அப்படின்னா அங்க பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இருக்கும். ஆனா எப்பவுமே ஒரு பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அது பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு பிரச்சனைகள் முழுவதுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தா அது பெரிய பிரச்சனையா தெரியாது. சோ அப்படிதான் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சனியினுடைய சங்கடங்கள் ஓரளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் பொதுவாகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா பின்வாங்க மாட்டாங்க, எதிர்ப்புகளை தான் தெரிவிப்பாங்க. அது இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் தான். தவிர கிரகாதிபத்திய வகையிலும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு சனியானது ஆகாது. சோ சனினா ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அவங்க அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்கிறது கிடையாது, எதிர்த்து போராடத்தான் அவங்க நினைப்பாங்க. தவிர ராசி ரீதியாக சனி கர்மஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுடைய காரியங்களை ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஆனா அதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதான் இப்போ 7 சனியானது நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் இப்ப விரைச்சனி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நெருந்த முளை செருக்குது அப்படிங்கிற நிலைகள் தான் மேசராசிக்காரங்களுக்கு போகுது. ஆனாலும் எதிலும் பின்வாங்காமல் என்னதான் அடி வாங்கினாலும் சரி நான் மீண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு போராட்ட நிலையோடு மேசராசிக்காரர்கள் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப் ஜோன் மாதிரி தான்.
உண்மையிலே கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், சிரமங்கள், வீண் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருமளவுல குறையவே ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இப்போ ஒரு 4-5 மாதங்களாக இருந்து வந்த அளவுக்கெல்லாம் பெரிய அளவுல சங்கடங்கள் இருக்காது. பெரும்பாலும் இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா சில விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது ஒண்ணு வேலை செய்யக்கூடிய இடங்களை மாற்றலாம், இல்லைன்னா குடியிருப்புகளை மாற்றலாம், தற்காலிகமாக சில இடங்களுக்கு போய் தங்கி இருந்து வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். சோ இந்த மாதிரி சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல நிறைய பேருக்கு தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அலைச்சல்களும் விரைவுகளும் செலவுகளும், அதாவது தொழில்நுட்பக்கும் போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்பவுமே சிரமப்பட்டு மெனக்கெட்டுதான் எல்லா விஷயங்களுமே செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த வக்கர காலகட்டங்கள்ல அந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்ல முறையில கை கொடுத்து வழிகாட்டக்கூடிய விஷயங்களை அது செய்து கொடுக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வேலைகளுக்காக காத்திருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நல்ல செய்திகள் அவங்கள தேடி வரும். சோ முயற்சிக்கு ஏற்ற நற்பலன்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல முயற்சிகள்ல நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. கடினமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வகையில தள்ளி போய்கிட்டே இருக்கு, சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, முடிக்கணும் பாக்குறான முடிக்க முடியல அப்படின்னு சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கு இப்ப இந்த காலகட்டங்கள்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைகள் இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்படும். அதே போல இல்லங்கள்ல திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் கொடுக்கும். ஏற்கனவே பார்த்துட்டு போனவங்க என்ன சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான நிலைகளை கொடுக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் இந்த காதல் விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனா காதல் சமாச்சாரங்கள்ல குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மாற ஆரம்பிக்கும். அந்த தனிப்பட்ட உறவு நிலைகளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்களோடு இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம். எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்ய முடியாது. நுனிப்புள் மேற மாதிரி இங்கொன்னு மங்கொன்னு மாறி மாறி செய்ய வேண்டியதாக இருக்கும். சோ பொதுவாகவே இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், அல்லது வீட்டுல சில முக்கியமான பொருட்கள் பழுது பார்க்கக்கூடிய நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அசௌகரியங்களை கொடுக்கத்தான் செய்யும். அதாவது தனிப்பட்ட முறையில மேசராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள்னு வரும்பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சோ இப்படி மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் ஏதோ ஒரு வகையில தவிர்க்க முடியாததாக இருக்கும். அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டங்களை பாத்தீங்கன்னா பழைய பாக்கிகள் வசூலாகிறது, வரா கடன்கள் வசூலாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இல்ல ஏற்கனவே கடன்கள் வாங்கி இருக்கும், அதை செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். சோ இப்படி பொருளாதார ரீதியாக இருந்து வரக்கூடிய சிக்கல்களுக்கு சில சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. ஆனா பொருளாதார நிலைகள் அப்படின்னு பொதுவான வகையில பார்க்கும்போது வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் ஈக்குவலா இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், அதுல ஒரு 2 ரூபாய் சேமிக்கிறோம் அப்படிங்கிற நிலைகள்லாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் செலவுகள் ஈக்குவலா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும். ஒண்ணுமே இருக்காது, ஆனா காசு பணங்களால தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட மனஸ்தாபம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர காலங்கள்லாம் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிடும். ஆனா உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையிலிருந்து வந்த அலைச்சல்கள், சிரமங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஏற்படும். ஒண்ணு நேரடியாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்டாவும் இருக்கலாம். ஆனாலும் முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அட்டாச்மெண்டோட எந்த ஒரு உறவு நிலைகளையும் நண்பர்களையும் பார்க்க முடியறது இல்லை. ஏதோ விட்டகுற சொட்டகங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கும். பட் இந்த வக்கர காலகட்டங்கள்ல பார்க்கும்போது அந்த மாதிரியான நிலைகள்ல சில நல்ல மாற்றங்கள், திரும்பவும் பழையபடியே ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான நிலைகள்,
நல்ல மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி நிலைகளை ஒரு சிலர்கிட்ட எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு சிலர்கிட்ட கொஞ்சம் அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது நல்ல முறையில உங்ககிட்ட திரும்பி வர ஆரம்பிக்கும். இந்த உறவுகள் நிலைகள்ல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சங்கடங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையிலும் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க என்னதான் மற்றவங்க கிட்ட நம்ம போய் வாண்டா நின்னாலும் கூட கண்ணும் காணாமலுமே இருந்து வந்திருப்பாங்க. பட் இந்த வக்கர காலகட்டங்கள்ல அந்த மாதிரியான நிலைகள்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்களையும் தாக்கங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களையே எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன நிறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா பெரிய அளவுல ஸ்ட்ரகிள் இல்லாம தப்பிச்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.